அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த 140 கட் ஆஃப்க்கு கீழே எடுத்த எல்லா மாணவர்களும் இப்போ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 80 கட் ஆஃப் தான் சார் இருக்குது, 90 கட் ஆஃப் தான் சார் இருக்குது, 100 கட் ஆஃப் தான் இருக்குது, 110 தான் இருக்குது, 120 தான் இருக்குது, 130 தான் இருக்குது அப்படின்ட்டு என்கிட்ட ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து படிக்கணும்னு நினச்சி படித்தோம். பட் ஆனால் வந்து கட் ஆஃப் இந்த மாதிரி வந்துருச்சு, நாங்கள்லாம் இன்ஜினியரிங் படிக்கவே முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் எல்லாருமே கேட்குறாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் வெறும் 80, 90, 100, 110 கட் ஆஃபாக இருந்தால் கூட உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவர் எனக்கு கமெண்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார். ஸோ எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சார் வெக்கத்தை விட்டு கேட்குறேன், 80 கட் ஆஃப் தான், மேக்ஸில் 35, கெமிஸ்ட்ரியில் 45, ஃபிசிக்ஸில் 45, எல்லாமே பார்டர் பாஸ் தான். நான் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாமா இல்லை டைரெக்டாக போய் அட்மிஷன் போடவா சார் அப்படின்னு கேட்டார். ஸோ இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், என்னையை பொறுத்த வரைக்கும் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்ட்டு அண்ணா சொன்னார். நான் சொல்கிறேன், இந்த லோ கட் ஆஃப் மாணவர்கள் யாருமே கவலைப்பட தேவையில்லை. நம்மளுடைய ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனல் இருக்குது. இப்போ உங்களுக்கான காலேஜ் எது எதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜேஸ். இந்த பிடிஎஃப் நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த பிடிஎஃப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான காலேஜ் எது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். உங்களுடைய கம்யூனிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓசி, பிசி, பிசிஎம்இ, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கீங்க. ஸோ இதில் அப்படியே போட்டிருப்பாங்க பாருங்களேன். நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ எந்தெந்த காலேஜ்லலாம் சீட் இருக்குன்னு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பாருங்களேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட் அங்கே கிடைக்குது. அதனால் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கலாம், நல்ல ஒரு காலேஜ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாருமே கவலைப்பட வேணாம் 140 கட் ஆஃப்க்கு கீழே இருக்க மாணவர்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு அட்டானமஸ் காலேஜுக்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அட்டானமஸ் காலேஜாக அதில் தேடி பார்க்கலாம். ஸோ அட்டானமஸ் காலேஜாக என்ன இருக்குது ஸோ அப்படின்னு நீங்கள் தேடி பார்க்கும்போது அந்த இடத்துல போட்டிருப்பாங்க அட்டானமஸ் காலேஜ் அப்படிங்கிறது. அதே போல் இப்போ பாருங்களேன், இந்த பிரித்திஷா அப்படிங்கிறது ஒரு அட்டானமஸ் காலேஜ் இருக்குது. இந்த பிரித்திஷா அட்டானமஸ் காலேஜில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் காலேஜ்லேயே உங்களுக்கு சீட்டு கிடைக்கிது. அதே போல் அடுத்து வந்து பாருங்களேன், இப்போ நம்ம இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம். எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு சீட்டு இருக்குது. எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு சீட்டு இருக்குது. ஸோ அதுலேயும் போகலாம். நீங்கள் சிஎஸ்சி தான் வேணும்னு இல்லாமல் இசி கூட எடுத்து படிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஏன்னா மார்க் உங்களுக்கு கம்மியாக இருக்குது, அதனால் நீங்கள் இசி கூட எடுத்து படித்தாலும் நாளைக்கு ஐடிக்கெலாம் போகலாம், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ அதே போல் இப்போ நான் உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் இருக்கோ அந்த காலேஜாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த பிடிஎஃபை நீங்கள் நல்லா வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு அனலைஸ் கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து உங்களுக்கு தெளிவாக இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். அதே போல் இங்கே பாருங்களேன், ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். ஸோ இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் அப்படியே இருக்குது பாருங்களேன். ஏஐடிஎஸ்க்கு இருக்குது, அதுக்கப்புறம் சிஎஸ்சிக்கு கூட இருக்குது. ஸோ இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிது. ஸோ இப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் போய் நீங்கள் ஈஸியாக சூப்பராக படிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு காலேஜாக நீங்கள் இதில் ஃபுல்லாக நீங்களே தேடி பார்க்கலாம். உங்கள் கம்யூனிட்டிக்கு நேராக நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு சீட்டு இருக்கா இல்லையான்னு. உங்கள் கம்யூனிட்டிக்கு நேராக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சீட்டு இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதே போல் இங்கே பாருங்களேன், பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டிக்கு அப்படியே சீட் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த வாய்ப்பெல்லாம் யார் பயன்படுத்திக்க போகிறான்னு தெரில. யார் பனிமலர் காலேஜில், பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜில். அதே போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜெலாம் எவ்வளோ பெரிய காலேஜ், அதிலலாம் வந்து பாருங்களேன் அங்கேயுமே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டிக்கெல்லாம் கவலையப்பட தேவையில்லை, சீட்டு உறுதியாக இருக்குது. ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவை ஒரு நல்ல அட்டானமஸ் காலேஜுக்குள்ளே போயிடணும். அடுத்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜை பாருங்கள், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டி கவலையப்பட தேவையில்லை. ஸோ அடுத்து வந்து பாருங்களேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்டானமஸ் காலேஜாக தான் தேடிட்டு இருக்கோம். ஏன்னா அதை தான் நான் வந்து உங்களுக்கு முக்கியத்துவமாக அங்கே போயிட்டு எப்படியும் அதுக்கு தான் ஆசைப்படுவீங்க நீங்கள். நம்ம கட் ஆஃப் கம்மியாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கூட எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டிக்கெல்லாம் சீட் இருக்குது. ஸோ இப்படி பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம், நல்லா தேடி பாருங்கள். உங்களுக்கு உங்கள் கம்யூனிட்டிக்கு நேராகவே அதில் போட்டிருப்பாங்க சீட்டு இருக்கா இல்லையான்னு. 0ன்னு இருந்துச்சுன்னா சீட்டு இல்லைன்னு அர்த்தம். இது போன வருஷத்தோடைய ரிப்போர்ட்டு, அதனால் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் காமிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து ஒரு மாவட்டமாக பார்க்கலாம், ஒரு டிஸ்ட்ரிக்டாக பார்க்கலாம். அதே போல் ஒரு ஊர்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு சீட் இருக்குது. அதே போல் அடுத்து ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பாருங்களேன் ஓரளவுக்கு சீட் இருக்குது, இதுவுமே நல்ல காலேஜ். ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் சீட் இருக்குது, அதுலேயுமே நீங்கள் பார்த்துக்கலாம், படிக்கலாம். உங்களுக்கு சீட்டு அவைலபிளாக இருக்குது. அதாவது சீட்டே முடியலை, நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில டிபார்ட்மெண்ட்டில் அப்படியே சீட் இருக்குது. அதே போல் கேசிஜி காலேஜில் பாருங்களேன், கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் ஒரு அருமையான காலேஜ். அதிலலாம் சீட்டை பாருங்கள், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கெல்லாம் சீட் அப்படியே இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய
வேறு என்ன காலேஜ், சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ்லலாம் சுத்தமாக முடிஞ்சிருச்சு, எஸ்எஸ்என் காலேஜ்லலாம் சீட்டே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்னி காலேஜ் ஒரு அருமையான காலேஜுங்க, சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். இதில் பாருங்களேன், சீட்டு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கம்யூனிட்டியாக இருந்தால் கூட உங்களுக்கு சீட்டு அக்னி காலேஜிலலாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு சீட் இருக்குது. அதே போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு என்ன பார்க்குறது, அடுத்து வந்து நமக்கு இங்கே ஏகப்பட்ட காலேஜ் இருக்குது. அதில் நல்ல காலேஜ் தான் நீங்கள் தேடி பார்க்கணும். சும்மா ஏதோ இதோடன்னு நீங்கள் அங்கே போய் படிச்சிடக்கூடாது. இங்கே பாருங்கள், ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எஸ்சி எஸ்சிஏக்கு சீட் இருக்குது, அங்கே போய் நீங்கள் படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பிடிஎஃப்பில் ஒரு 250 பக்கத்துக்கு மேலே இருக்குங்க. நீங்கள் தேடி பார்த்து ஒரு காலேஜ் அட்டானமஸில் எங்கெங்கெல்லாம் நமக்கு சீட் இருக்குன்னு தேட வேண்டிய கட்டாயத்தில் யார் 140லேருந்து 70 கட்டாப் வரைக்கும் இருக்க மாணவர்கள் நீங்கள் தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டங்களில் இந்த பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, அதாவது வந்து பத்மாவதி காலேஜ், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட்டெல்லாம் இருக்குது பாருங்களேன். இங்கே உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. இசிக்கு கூட அவ்வளோ சீட் இருக்குது, பிசியில் இருக்குது, பிசிஎம்மில் இருக்குது. இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான், நல்ல காலேஜ் தான், படிக்கலாம் இங்கே போய். ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா சாய்ராம் காலேஜில் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு சீட் இருக்குது. அதே போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஸ்ஆர்எம் வள்ளியம்மையில் பாருங்களேன், எஸ்ஆர்எம் வள்ளியம்மையிலேயே சீட் இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தால் இருக்குது, சில டிபார்ட்மெண்ட்டுக்கு சீட்டு இல்லாமல் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் கம்யூனிட்டிக்கு நேராக இருக்கும். அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற காலேஜ் நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி, இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ். சீட்டை பாருங்களேன் அப்படியே இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான காலேஜ் தான், அதனால் இதிலலாம் நீங்கள் போய் படிக்கலாம் அட்டானமஸ் காலேஜுங்கிறனால. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட்லலாம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு சீட்டு ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு, ஆனால் இருக்குது, கொஞ்சம் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதே போல் நீங்கள் தேடி பார்க்க வேண்டிய, ரொம்ப முக்கியமாக தேடுறது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஒரு பேப்பரில், நமக்கு என்னென்ன காலேஜெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு. அதை பார்த்தீங்கன்னாவே நமக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் காலேஜை மட்டும் நீங்கள் தேடி பார்க்குறது மட்டும் இல்லாமல் நல்ல காலேஜ் லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு காலேஜாக சொல்கிறேன். அந்த காலேஜை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா நிறைய காலேஜ் இருக்குது, பேரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மாவட்டங்கள்லையும் நிறைய காலேஜ் இருக்குது. பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் பாருங்களேன் சீட்டே இல்லை, சுத்தமாக முடிஞ்சிருச்சு. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலையும் சீட்டு முடிஞ்சிருச்சு. இது யாருக்கு 140 கட்டாஃபுக்கு கீழே உள்ளவங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் உள்ளதில் பெருசாக சீட் இல்லை, முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், அடுத்து வந்து நம்மளுடைய என்ன காலேஜ், அதாவது கேஎஸ்ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இதில் பாருங்களேன் கேஎஸ்ஆர்லலாம் சீட் அப்படியே இருக்குது. கேஎஸ்ஆர் காலேஜிலலாம் நீங்கள் வந்து போய் படிக்கலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸு இதுக்கு, சைபர் செக்யூரிட்டிக்கு இருக்குது. அடுத்து ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸில் பாருங்களேன், ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ்லலாம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டிக்கு இருக்குது. ரத்தினம்லாம் நல்ல ஒரு காலேஜ். ஸோ நீங்கள் அதில் போய் படிக்கலாம், கவலைப்பட தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த காலேஜ் வந்து நம்ம நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் இந்த பிடிஎஃப்பை சர்ச் பண்ணி தேடி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. ஏன்னா அதில் நிறைய பேருக்கு தேடி பார்க்க தெரியாது. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி கம்யூனிட்டியாக ஒரு குழப்பமாக இருக்கும். இந்த எம்பிசியில் டிஎன்சியில் வர்றவங்க வந்து அவங்களும் எம்பிசி கம்யூனிட்டிலாம் வருவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செட்டிக்கரை தருமபுரியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சிவில்லையும் மெக்கானிக்கல்லையும் உங்களுக்கு சீட் இருக்குது. அடுத்து பிஎஸ்டி ஐடெக்லலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சீட் அங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, அங்கெல்லாம் சீட் இல்லை. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே முடிகிற காலேஜ். அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜ், கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய காலேஜில் மெக்கானிக்கல்லாம் சீட் அப்படியே இருக்குது. அடுத்து வந்து கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டை பாருங்களேன், சிஎஸ்சிக்கு இருக்குது, பயோடெக்னாலஜிக்கு இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் இசியில் கூட இருக்குது. ஈஸியெல்லாம் எடுத்து படிக்கலாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஈஸி எடுத்து படிக்கிறனால நமக்கு ஐடி கம்பெனியில் தான் ஜாப்புக்கு போகிறோம், அதை புரிஞ்சுக்குங்க. ஸோ ஈஸி படிக்கவே மாட்டேன்றீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதுதான். மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜை பாருங்க, அப்பா இதெல்லாம் வந்து நாமக்கல்லில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் நம்ம எடுத்து படிக்கணும். மகேந்திரா காலேஜ் இருக்குது, முத்தையம்மாள் காலேஜ் இருக்குது, முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பாவையிலலாம் பாருங்களேன், இப்போவே போய் அட்மிஷன் போட்டுட்ருக்காங்க. இங்கே 140 கட்டாஃபுக்கு கீழே இருந்தாவே பாவையில் சீட் அப்படியே இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஏஎம்எலுக்கு சீட் அப்படியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுக்கு சீட் இருக்குது. எல்லாம் பாவையில் அப்படியே சீட் இருக்குது. பாவையெல்லாம் ஒரு அருமையான காலேஜ், அதுவும் 140லேருந்து 77 கட்டாஃபில் உள்ளவங்களுக்கு சூப்பரான ஒரு காலேஜ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜ், இதில் சீட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. இதுவுமே கேஎஸ்ஆரில் நிறைய குரூப்பில் இருக்குது, இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ் சீட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்துலலாம் ஓரளவுக்கு சீட்டு முடிஞ்சு, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டிக்கு கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தார் இன்ஜினியரிங் காலேஜில் சீட் இருக்குது, இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ், சீட்டு உறுதியாக இருக்குது. அடுத்து சோனா காலேஜிலலாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, சிவில் இன்ஜினியரிங்க்கு அங்கங்கே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன்,
யாராவது பொண்ணுங்களை ஒரு சேஃபான இடத்துல படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காலேஜை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமனு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ER பெருமாள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி சைடில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு அட்டானமஸ் காலேஜை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து BSP இன்ஜினியரிங் காலேஜ் பாருங்களேன், சீட் இருக்குது. BSP இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காலேஜுங்க, அருமையான ஒரு காலேஜ். சீட்டு அப்படியே கிடக்கு. அதனால் 140 கட்டாப்புக்கு கீழே உள்ளவங்க உங்களுக்கெல்லாம் இந்த சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி போன வருஷம் அட்டானமஸ் ஆன காலேஜ். ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் அப்படியே இருக்குது. ஸோ இந்த காலேஜ்லேயும் நீங்கள் போய் படிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் இருக்குது. நீங்கள் ஒரு இன்ஜினியரிங்கில் அட்டானமஸ் காலேஜில் போய் சேருங்க. மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டை பாருங்கள். மகேந்திராவில் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மகேந்திராவில் இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ இதுலேயும் சீட்டை பார்த்துங்க எவ்வளோ சீட் இருக்குது. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டை பாருங்கள் அப்படியே இருக்குது. ஸோ ஒரு கம்யூனிட்டிலையும் சீட்டை பெரிய லெவலில் மாணவர்கள் எடுக்கலை, இதில் அப்படியே சீட் இருக்குது. அதனால் இந்த 140லேருந்து வெறும் 77, 90, 100 கட் ஆஃபில் உள்ள மாணவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஜாக்பாக்ட் அடிச்சிருக்கு. எடுத்துக்கங்க, மறந்துடாதீங்க. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டா தான் நாளைக்கு வந்து நமக்கு தெரியும். சார் எனக்கு தெரியவே இல்லை சார் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அதே போல் அடுத்து வந்து பாருங்கள், நமக்கு வந்து அன்னபூர்ணான்னு ஒரு காலேஜ் இருக்குது, ஒரு அட்டானமஸ் காலேஜ். அதிலலாம் சீட் அப்படியே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அல்லமின்னு ஒரு காலேஜ் இருக்குது, சீட் இருக்குது. நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் SC, SC, ST கம்யூனிட்டிக்கு சீட் இருக்குது. அதே போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்ன சொல்கிறது, குறிப்பாக வந்து விவேகானந்தாவில் இன்னொரு காலேஜ் பொண்ணுங்களுக்குள்ள, அந்த காலேஜில் இன்னொன்று இருக்குது. பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் SC, SC, ST கம்யூனிட்டிக்கு சீட்டு ஒன்று அங்கங்கே இருக்குது. ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் சீட் இருக்குது. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் சீட் இருக்குது. அடுத்து வந்து டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் இருக்குது, பார்த்துங்க. அதே போல் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு செங்குத்தார் இன்ஜினியரிங் காலேஜில் சீட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரோடு மட்டும் இல்லாமல் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் சீட்டு பாருங்கள். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஒரு நல்ல காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட் வேணாலும் படிக்கலாம். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்லாம் அப்படியே சீட் இருக்குது. ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் சிவில் இன்ஜினியரிங்க்கு சீட் இருக்குது. ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் CSE தவிர மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு சீட் இருக்குது, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் SC, SC, ST கம்யூனிட்டிக்கு சீட் இருக்குது. கொங்கு காலேஜில் கூட கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு பெருந்துறையில் இருக்கக்கூடிய காலேஜில் இங்கே உங்களுக்கு வந்து சீட் இருக்குது, அதுலேயுமே சீட் இருக்குது, பார்த்துங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் SC, SC, ST கம்யூனிட்டிக்கு சீட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நந்தா இன்ஜினியரிங் காலேஜை பார்க்க வேண்டியிருக்கு. நந்தா இன்ஜினியரிங் காலேஜில் அப்படியே சீட் இருக்குது, படிக்கலாம், கண்டிப்பாக படிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நந்தா காலேஜ் தவிர அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோடியாக பணம் கொடுக்குறாங்களே, இந்த கோடியாக பணம் கொடுக்குற காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா SC, SCA, ST கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட் இருக்குது. ஸோ டொனேஷன் இங்கே போனாலும் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு என்கிட்ட சொல்கிறாங்க, அதனால் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் SC, SCA, ST கம்யூனிட்டிக்கு சீட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெள்ளாளர் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருக்குது, பெருந்துறை அந்த சைடு தான், ஈரோட்டில் தான் இருக்குது. இதுலேயுமே வந்து உங்களுக்கு சீட்டு எல்லாத்துக்குமே இருக்குது, நீங்களே பாருங்களேன். வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் சீட்டு கன்ஃபார்ம் இருக்குது. அடுத்து பாருங்கள் SNS காலேஜ், ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் நீங்கள் போய் படிக்கலாம், ஓரளவுக்கு அங்கங்கே சீட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலையும் சீட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிலையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டு அருமையான ஒரு வாய்ப்பு, இது ஒரு அருமையான ஒரு கல்லூரி, இதுலேயுமே சீட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் சீட் இருக்குது, மறந்துடாதீங்க, ஒரு அருமையான ஒரு காலேஜ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா RVS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்கிறது ஒரு நார்மலான காலேஜ், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட் ஆகும். இந்த 140 கட் ஆஃபுக்கு கீழே இருக்கவங்களுக்கு ஓகே, ரொம்ப கம்மியாக இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு SNS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன் சீட் இருக்குது. அதுவும் SC, SCA, ST கம்யூனிட்டிக்கு இருக்குது. ஸோ மற்றவங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு காலேஜ் நீங்கள் எங்கே இருக்கோ, அட்டானமஸில் எங்கே இருக்கோ அதை நீங்கள் எடுக்க பாருங்கள். அதே போல் இங்கே பாருங்கள் கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் சீட்லாம் இருக்குது, அதில் எடுத்து டாக்டர் NGP இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் MBCலேருந்து ஆரம்பித்து SC, SCA, ST கம்யூனிட்டி வரைக்கும் சீட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் SC, SCA, ST கம்யூனிட்டிக்கெலாம் சீட் இருக்குது. இந்த SC, SCA, ST கம்யூனிட்டி எங்கேயுமே போக தேவையில்லை, உங்களுக்கு சீட் அப்படியே இருக்குது. ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலையும் சீட் அப்படியே இருக்குங்க. ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்க போகிறவங்க மறந்துடாதீங்க, ஒரு அருமையான வாய்ப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து இது கோயம்புத்தூரில் உள்ளது. ஸோ இதுலேயுமே சீட் இருக்குது, அது ஒரு அட்டானமஸ் இல்லைனாலும் அது தனலட்சுமி சீனிவாசனோட இன்னொரு ஒரு பிரான்ச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கதிர் நிறைய காலேஜ் இருக்குங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை பார்க்குறோம், இதுலேயுமே உங்களுக்கு சீட்டு உறுதியாக இருக்குது, பாருங்களேன் அங்கங்கே இருக்குது, ஒரு கம்யூனிட்டியில் இருக்குது, ஒரு சில கம்யூனிட்டியில் இல்லை. KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒரு அருமையான காலேஜ், இதுலேயும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் இல்லை.
இல்லைங்கிறத விட்டுருங்க, இருக்கிறங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சீட் இருக்குது. ஸோ நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலேயும் உங்களுக்கு சீட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிற காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஏகப்பட்ட கேபிஆர் காலேஜ் இருக்குது. ஸோ கேபிஆரில் பல வகைகளில் காலேஜ் இருக்குது. அடுத்து இதே போல் நீங்கள் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளியில் உங்களுக்கு சீட் கிடைக்குது. அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் சீட் இருக்குது. இதில் நீங்கள் பாருங்கள், ஒன்றா பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது முழுக்க முழுக்க 7.5க்கு இது கிடையாது. 7.5க்கு இன்னொரு பிடிஎஃப் இருக்குது, 2 பிடிஎஃப் இருக்குது, கீழே வச்சுருக்கேன். இந்த 2 பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் பாருங்கள். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு காலேஜ் லிஸ்ட்டு ஒன்று தனியாக கொடுக்குறேன். இப்போதைக்கு இதில் வந்து உங்களுக்கு காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தினால இதை நான் காமிச்சிட்ருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நீங்கள் எல்லாருமே பயத்தில் போய் வேகமாக காலேஜில் சேரலாமா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க போயிடலாமா, இல்லை இன்ஜினியரிங் கனவோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்காக தான். அடுத்து கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இங்கே பாருங்கள், திருச்சியில் வந்து சீட்டு உங்களுக்கு இருக்குது. திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா சீட் அப்படியே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீட் அப்படியே இருக்குன்னா நீங்கள் சாய்ஸில் வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் ஏற்பட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்ன சொல்கிறது, நிறைய காலேஜ் இருக்குது. தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர்லலாம் பாருங்கங்க, அந்த பெரம்பலூரில் இருக்கக்கூடிய தனலட்சுமி சீனிவாசனில் சீட் அப்படியே இருக்குங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் கொஞ்சம் ஈஸியிலலாம் எவ்வளோ சீட்டு ஐயோ அப்படியே இருக்குது தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ். நீங்கள் அதனால் வந்து பெரம்பலூர்லலாம் போய் படிக்கலாம். ஒரு அருமையான வாய்ப்பு. இஜிஎஸ் பிள்ளை இந்த நாகப்பட்டினம் சைடில் இருக்கவங்களுக்கு அப்படியே ஒரு அருமையான சான்ஸு. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், அந்த திருவாரூர், அந்த ஓவரால் அந்த டெல்டா ரீஜனில் இருக்கவங்களுக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ். அதே போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம மூகாம்பிகை காலேஜுக்கு, இது புதுக்கோட்டை மாவட்டம்னா மூகாம்பிகை காலேஜ் சீட் இருக்குது. அப்படியே புதுக்கோட்டை மாவட்டத்தில் மூகாம்பிகை காலேஜிலலாம் படிக்கலாம், நல்ல காலேஜ் தான். அதே போல் அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதில் சீட்டு ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சீட்டு எல்லாமே நிரம்பிய கல்லூரி இதுதான், இந்த கொங்குநாடு காலேஜ் தான். இதுலேயுமே ஒரு சீட் இருக்குது. நீங்கள் பார்த்துங்க உங்கள் கம்யூனிட்டிக்கு நேராக. நீங்கள் ஓசியா, பிசியா, பிசிஎம்மா, எம்பிசியா, எஸ்சி, எஸ்சிஏ எந்த கம்யூனிட்டியில் வரீங்கன்னு பார்த்துங்க. அடுத்து ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒன்று இருக்குது, டெக்னாலஜி ஒன்று இருக்குது. நம்ம அதை முன்னாடி சொல்லியிருந்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதில் அட்டானமஸ் காலேஜாக நீங்கள் தேடி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். டே சீட்டு இருக்குடா, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சீட்டு எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை சொல்ல வந்த விஷயங்கள் இது தாங்க. ஸோ அதனால் சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை பாருங்களேன். நம்மளுடைய அதாவது வந்து பார்த்திங்கன்னா மதுரை சைடில் சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சீட் அப்படியே இருக்குது. ஸோ அந்த பக்கம் விருதுநகரில் அருமையான ஒரு வாய்ப்பு, சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சீட் அப்படியே இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் போய் படிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருதுநகரில் ஏகப்பட்ட காலேஜ் இருக்குது. விருதுநகரில் நீங்கள் நிறைய காலேஜ், இங்கே காமராஜர் காலேஜ் அருமையான ஒரு காலேஜ். காமராஜர் காலேஜ் எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க. காமராஜர் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சீட் அங்கங்கே முடிஞ்சிருக்கு, இருந்தாலும் இருக்குது, கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மெஃப்கோவில் வந்து பார்த்திங்கன்னா சீட் இருக்குது. மெஃப்கோலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட்டு உறுதியாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உறுதியானா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டிக்கு சொன்னேன். அடுத்து பிஎஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருநெல்வேலியில் ஒரு பெஸ்ட் காலேஜ் பிஎஸ்என் காலேஜ். அதுலேயுமே நீங்கள் போய் படிக்கலாம். பிஎஸ்ஆர் காலேஜ் இருக்குது, அதுலேயுமே நீங்கள் போய் படிக்கலாம், நல்ல காலேஜ் தான் அது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு நம்ம இங்கே சென்னையில் ஆரம்பித்து அங்கே இது வரைக்கும் போயிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டுருக்கோம். நாகர்கோயிலில் பாருங்களேன், இந்த நாகர்கோயில் கன்னியாகுமரி சைடில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்டி சேவியர் கத்தாலிக் காலேஜை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு அருமையான சான்ஸ் இருக்குது உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இவ்வளோ தாங்க. இது வந்து நீங்கள் இந்த பிடிஎஃபை நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய காலேஜ். அதனால் இதை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃபை பாருங்கள். இந்த பிடிஎஃபை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் 7.5 ரிசர்வேஷனாக இருந்தால் இன்னொரு பிடிஎஃப் வச்சுருக்கேன், அந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம கம்யூனிட்டிக்கு எங்கே சீட் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதான் நீங்கள் இப்போலேருந்தே இதெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தா தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் சூப்பராக பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்தடுத்த கட்டாப்பில் உள்ளவங்களுக்கு வீடியோக்களை நான் தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுப்போம். தேங்க்யூ வெரி மச். பாய் டிடிஜிஸ். பாய்.